சென்னை பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை புரிந்த வண்ணம் இருக்கின்றனர். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோர் தாவேகா அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேருந்தில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அண்மை செய்தி, சென்னை பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோர் தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேருந்தில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வந்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சுபா, வணக்கம். செங்கோட்டையன் நேற்றைய தினம் விஜயை சந்தித்து பேசிய நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் செய்கிறார். இந்த இணைப்பு விழா இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழல் தான் அவருடைய ஆதரவாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேருந்து மூலம் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் முன்னாள் எம்பி சத்யபாமாவும் வந்திருக்கிறார். மூத்த தலைவர் செங்கோட்டையன் விஜயுடன் இணைவது அதிமுகவுக்கு எந்த வகையில் சிக்கலை ஏற்படுத்தும் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தான் இன்று அதிகாரப்பூர்வமாக தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் தாவேகாவில் இணையப் போவதாக செய்திகள் கடந்த 3 நாட்களாகவே பரபரத்து வந்தது. நேற்றைய தினம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததுமே அதிமுக கொடியை தன்னுடைய காரில் இருந்து இறக்கிவிட்டார். இதற்கு பிறகு திமுக பாஜக கட்சிகள் செங்கோட்டையனை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியை கடைசி கட்டமாக நடத்தின. நேற்று முன்தினமே திமுக மூத்த அமைச்சர்கள் 2 பேர் தொடர்பு கொண்டு செங்கோட்டையனிடம் பேசினார்கள் என்றும் தகவல்கள் வந்த வண்ணமே இருந்தது. திமுகவுக்கு வந்துவிடுங்கள், அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் பதவி தர முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தயாராக இருப்பதாகவும் கூறப்பட்ட சூழலில் தான் அவர் தற்பொழுது தாவேகாவில் எம்எல்ஏ பதவியை துறந்து கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் தான் அவருடைய ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு பேருந்து மூலம் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பேருந்து மற்றும் 5 கார்களில் அவருடைய ஆதரவாளர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல ஆதவர்ஜனா இல்லத்தில் தங்கியிருக்கும் செங்கோட்டையன் இங்க பனையூர் அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். வந்த பிறகு தாவேகா தலைவர் முன்னிலையில் இணைய இருக்கிறார். விஜயும் இந்த இணைப்பு விழாவிற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். மாநில நிர்வாகிகள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதே போல பனையூர் அலுவலகத்துல பேரிகார்டுகள் அமைத்து தடுப்புகள் அமைத்து தொண்டர்களோ ரசிகர்களோ உள்ளே வந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக தடுப்புகள் அமைத்து பவுன்சர்கள் இங்கே பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒவ்வொருவராக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வாசலிலே வந்து அவர்களை வரவேற்று உள்ளே அனுப்பியிருக்கிறார். அவர்கள் கூட்டரங்கிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். செங்கோட்டையனுடைய வருகைக்காகவும் தாவேகா தலைவருடைய விஜய் வருகைக்காகவும் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இணைப்பு தொடங்க இருக்கிறது. இணைப்பிற்கு பிறகு செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். அவர் கட்சியில் இணைவதற்கு முன்பும் அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகும் பல்வேறு கேள்விகள் அவருக்கு எதிராக தொலைக்கப்பட்டது. ஆனால் எதற்குமே அவர் பதிலளிக்கவில்லை. தற்பொழுது செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த பிறகு அவர் எதற்காக தாவேகாவில் இணைய இசைவு தெரிவித்தார், எதற்காக இணைந்தார், அவர் இதன் பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதுமான பல்வேறு கேள்விகளுக்கு அவர் விடையளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தாவேகா தலைவர் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது இங்க கட்சி அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் அவருடைய வாகனத்தின் மூலமாக இங்கே வர இருக்கிறார். விஜய் வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் பிரத்யேகமாக அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தாவேகா அலுவலகத்திற்கு விஜய் வந்து விட்டார். விஜய் முன்னிலையில இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் இணைய போகிறார். இன்னும் செங்கோட்டையன் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்படவில்லை. விஜய் வந்த பிறகு சில விஷயங்கள் எல்லாம் உரையாட இருக்கிறார்கள். உரையாடலுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில செங்கோட்டையன் இணைய இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 2-3 நாட்களாகவே செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவார் என்று சமூக ஊடகங்களும் சரி அரசியல் வட்டாரங்களும் கிசுகிசுத்து வந்த சூழலில் தான் அந்த கிசுகிசுகள் அனைத்துமே இன்று நிஜமாக போகிறது. தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில 50 ஆண்டு காலத்திற்கு மேல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் இணைய இருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகிய மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்று தன்னை அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சில மணி நேரத்திலேயே விஜயை சந்தித்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை உருவாக்கினார். செங்கோட்டையன் இணைவதால் தாவேகாவின் பலம் கூடுமா என்ற விவாதமும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் இப்போது உள்ள மிக மூத்த அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் செங்கோட்டையன்.